நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. காதல் என்ற சஞ்சிகை அல்லது நாவல் ஒரு அம்மா தோட்டத்திலே நீங்கள் பார்க்கிற இந்த தேயிலை தோட்டத்திலே குழந்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வளமையான தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கடுமையான காற்று வீசுகிறது. கலபடி ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் தூரம் பாருங்கள், எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கூல்களுக்கு நடக்க வேண்டியிருக்குன்னு பாருங்கள். வீதிகளும் அப்படித்தான் தினந்தோறும் அங்கே ஆசிரியர்களெல்லாம் நடந்து அவ்வளோ தூரம் போகிறாங்க. சரி, கதையை பார்ப்போம். அப்போ லைத்து காதல் இல்லையா? இந்த அம்மாவுக்கு பேர் நல்லம்மா. இந்த நல்லம்மா குழந்தை எடுத்துருக்கா திடீர்னு என்ன நடந்துருது, என்ன நடக்கக்கூடாது அது நடந்துருதுங்க. என்னங்க அப்படித்தான் வாழ்க்கை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே. எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் கலப்பாடுறதுக்கு பயணத்தில். ஸோ இப்படி சரி, அப்படி தான் வாழ்க்கை. திடீர்னு அந்த வாகை மரம், உங்களுக்கு தெரியும், இந்த தேயிலை தோட்டங்களிலே ஆவியுறுப்பை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு, காற்றோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இடையிடையே பாரிய வாகை மரங்கள், ஹில்ஸ்டடிய மரங்கள் எல்லாம் வளர்க்கப்படும் பார்ப்பது போலவே நீங்கள் பார்க்கலாம். என் பின்னணியிலே தெரிகிறது உங்களுக்கு. அப்போ இந்த வாகை மரத்தினுடைய பெரிய கிளை முறிந்து விழுந்து விட்டது. யார் மேல்? இந்த நல்லம்மா மேல். உடனே நல்லம்மா மறுத்து விடுகிறார். தொழிலுக்கு வந்தவர் ஒரு திடீர் அகால மரணம் அல்லவா? அகால மரணம் நம்ம ஒருவருக்கும் வரக்கூடாது. அப்படி வந்தவர்கள், அதாவது வந்தவர்களை சேர்ந்த குடும்பங்களை சேர்ந்தவர் பதறுகின்ற காட்சிகள் நீங்கள் கண்டிருக்கக்கூடும். எப்படி சரி நடந்து விட்டது. உடனே நாங்கள் மரணித்த பிறகு இந்த ஆத்மா வெளியில் வரும். நம்முடைய நம்பிக்கை அடிப்படையிலே ஆத்மா பயணம் செய்ய வேண்டியது சொர்க்கத்துக்கு தான். சொர்க்கத்தை நோக்கி போகும் வழியிலே அந்த ஆத்மாவை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். ஏற்கனவே சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்த நமது தோழர்கள். ஸோ என்ன செய்யுதுன்னு கேட்டால், நல்ல ஆத்மா சொர்க்கத்துக்கும் நம்ம பூமி கடலில் ஊசலாடிட்டு இருக்கக்குள்ள அதுக்கு மேலேருந்து பார்க்கக்குள்ள அம்பலயம், அதாவது அது இருந்த லயம் காம்பரா தெரிய வருகிறது. உடனே அதன் மீது ஒரு பெரிய காதல் என்ன விட்டு பிரிஞ்சு இல்லையா? கூட இருக்கக்குள்ள காதல் தெரியாது, காதல் வழி தெரியாது. பிரிஞ்ச பிறகுதான் ஓஹோ என்னன்னு கேட்குறீங்களா? பிரிஞ்ச பிறகுதான் காதல் வேதனை தெரியும். அது காதலுக்குள்ள ஒரு சூப்பர் அம்சம். ஸோ இப்படி சரி, நல்லமான அந்த வேதனையில் பேசுகின்ற அவர்களுடைய அந்த வாக்கியங்கள் தான், அவருடைய எண்ண அலைகள் தான் இந்த லைத்து காதல் என்ற நூல் முழுக்க இருக்கின்றது. ஸோ அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே வாசல்லையே ஒருத்தர் இருக்காரு. நம்ம தோட்டங்கள்ல இருந்தெல்லாம் போனவங்க, வேறமாறு மற்ற ஆளுங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன நல்லம்மா சொர்க்கத்துக்கு வர, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? எல்லாரும் கேட்பாங்க தானே, அங்கே இருக்க குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ நல்லம்மா தன்னுடைய கதையை சொல்லுது. உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாத வேதனையை, இந்த கலப்படைக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அந்த வேதனையை அந்த நல்லம்மா சொல்லுது. எப்படி? அன்பு லயமே, சொல்லக்குள்ளே அழகாக இருக்கும். அன்பு லயமே, என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனைகளையும், சொர்க்கத்துக்கு போக முடியாமல் சில நேரம் அங்கே சொர்க்கத்துக்கு போவோன்னு சொல்லி இங்கே வாழ்ந்துட்டு இருந்த பல பேரை வேற இடத்துல பார்த்துக்குது. சொர்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அங்கே நரகம்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அங்கேயும் பல பேரை பார்க்குது. உடனே ஆச்சரியம், என்னப்பா இந்த ஆளெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு தான் வேலை dim செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்க. இந்த வீதியினுடைய மிகவும் ஒடுக்கமான சரி, எப்படி சரி, அங்கே நல்லமாக்கு ஆச்சரியம். அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லமா நூலிலே சொல்கிறது. அப்பொழுது பெரிய காதல் வந்து விடுகிறது. வாழும்போது காதல் வந்து போகும், வராமல் இருக்கும், அப்படி இப்படி. ஆனால் புரிந்த பிறகு ஓஹோ, அதுதான் அந்த காதல் வழி நிறைந்த அந்த நூலை நீங்கள் விரைவில் கையில் எடுத்து வாசித்து, இந்த மலையக சமூகத்தினுடைய விடிவு என்று பேசும் பொழுது அதை தாங்கி நிற்கின்ற தூண்களில் ஒன்றுதான் இந்த லயம். இந்த குறியீட்டுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க பான் வாங்கி சாப்பிடலான்னு போல இருக்கிறது. போதுமாய்மா கூட எங்களுடைய குறியீட்டு சொல்லுதான் ரொட்டி. எனக்கு இன்னைக்கு காலையில் ரொட்டி கொடுத்தாங்க. நல்ல நேரம் ஒரு ரொட்டி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது. இப்போ முன்னையெல்லாம் கார் ரொட்டி தான். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கிறோம். மலையகம் வளர்ந்துருக்கிறது. இன்னும் வளர வேண்டும், இந்த நல்ல வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக வர வேண்டும் என்ற ஆதங்கத்திலே பல இலக்கியவாதிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். நாங்கள் கூட சில முயற்சிகளை செய்திருக்கின்றேன். உங்களுக்கு முடிந்தால் எனக்கு நீங்கள் உச்சத்தை நீங்கள் தான் பார்க்கணும். சாரி, விரைவில் சந்திப்போம். அந்த நூல் உங்கள் கையில் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கலபடி ஸ்கூல் வரலைங்க பாருங்கள். இப்படி தாங்க தமிழ் பாடசாலைகள் எல்லாம் மிகவும் நெருக்கடியான நிபந்தனைக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் பல சாதனைகளையும் செய்திருக்கிறது உண்மைதான். அண்மை கால 10 அண்மை தாசத்திலே நிலமலை பாடசாலை அப்படி சொல்லி பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறது நாம் சொல்லலாம். அந்த வகையிலே நமக்கு திருப்தி அளிக்கிறது. ஆனால் இன்னும் முன்னேற வேண்டும். இன்னும் ஸ்கூல் வரலைங்க பாருங்கள். என்னங்க காதல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலை.